கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு பேரும் பாக்கியசாலிகள். ஐயா, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் மகாபிரிய அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற அற்புதங்களின் தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த தேவன் பாருங்க, என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் இவரே மகாபிரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். கர்த்தரே தெய்வம் என்று நீங்கள் அறியும்படிக்கு இந்த கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகாபிரிய அற்புதங்களை செய்வார். ஏசாயா 45 அதிகாரம் 1 முதல் 4 வரையான வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால், ஐயா, கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிற அற்புதமான அதிசயமான காரியங்களை நாம் நினைத்து பார்த்திராத பெரிய காரியங்களை நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்கிறவர் இவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, அந்த அதிகாரம் சாதாரணப்பட்டதல்ல. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் உங்களை எல்லா அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகிமைகளை, மேன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை வழிநடத்தும் என்பதிலே மாற்றமே இல்லை. இங்கே பாருங்கள், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். கர்த்தர் சொல்றார், ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அவன் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்தே வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவனுடைய வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. ஐயா, யார் இந்த கோரேஸ்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் இந்த கோரேஸ்? இந்த கோரேஸ் யார், எவர் என்று பார்ப்பதற்கு முன்பாக நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அபிஷேகம் பண்ணின, ஐயா, அந்த கோரேஸ்ங்கிற இடத்துல என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பெயரை போடுங்கள், உங்கள் பெயரை சொல்லுங்கள். நான் அபிஷேகம் பண்ணின ரவி ஆபிரகாமுக்கு முன்பாக என்ன நடக்கும்? ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவர்கள் அவிழ்க்கும்படிக்கு, அவர்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும்படிக்கு கதவுகளை திறந்தே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அவர்களுக்கு முன்பாக என்ன நடக்கும்? ஆச்சரியமான, அதிசயமான, மகிமையான காரியங்கள் நடக்கும். கர்த்தர் மகாபெரிய அற்புதங்களை செய்வார், ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாய் யாரும் எதிர்கொள்ள முடியாது. யோசுவா 1:5 சொல்லப்பட்டது போல, நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்திருப்பதில்லை. இன்று கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாதிகளை கீழ்ப்படுத்தும்படியான ஒரு அதிகாரத்தை, ராஜாக்களின் பலவந்தர்களின் பலவான்களை இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வலது கையை பிடித்துக் கொண்டு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வலது கையை பிடித்துக் கொண்டு கர்த்தர் நமக்கே சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். உனக்கு முன்பாக போய் உன் பிள்ளைகளுக்கு, உன் காரியங்களுக்கு, உன் தொழில், உன் கையின் பிரயாசங்கள், உன் வேலை, உன் ஊழியத்திலே நான் உனக்கு முன்னே போய் எவைகளெல்லாம் கோணலாய் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் தாறுமாறாய் இருக்கிறதோ, உங்கள் குடும்பம் அல்லது வாழ்க்கை, கையின் பிரயாசங்கள், உங்கள் பொருளாதாரம், பண விஷயங்கள் எங்கே தாறுமாறாய் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இந்த கர்த்தர் செம்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஐயா, இது எத்தனை பேறு பெற்ற ஜனம் நீங்கள் பாருங்கள். இந்த சர்வ வல்ல உள்ள தேவனே, ஐயா, இந்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் மாத்திரமல்ல, இவர் சர்வ பூமியின் ஆண்டவர், சர்வ லோகத்தின் ராணுவங்களின் தேவன். உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று இவரே உங்களுக்காக எல்லா கோணலானவைகளையும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, எல்லாவற்றிலும் இருக்க கோணல்களை இவர் செம்மையாக்குவேன் என்கிறார். மாத்திரமல்ல, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை பெயர் சொல்லி பாருங்க, கர்த்தரை விட வைராக்கியமா இருக்கிறார் பாருங்க. உன்னை பெயர் சொல்லி
சொல்லி அழைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, நீங்கள் அறியும்படிக்கு என்னையா செய்வார்? நாங்கள் அவர்தான் தெய்வம் என்று, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அறியும்படிக்கு கர்த்தர் என்ன செய்வார்? வசனம் 4 சொல்லுகிறது, உங்களுக்காக வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன். Mighty God. ஐயா, ஒரு வளர்ச்சிக்கு முன்பாக, உங்கள் திருப்புமுனை வாழ்க்கையின் வெற்றி திருப்புமுனைக்கு முன்பாக, உங்களுக்கு வரப்போகிற ஒரு பிரேக் த்ரூவுக்கு முன்பாக, பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு முன்பாக, உங்களுக்கு வரப்போகிற ஒரு நல்ல அபிஷேகத்திற்கு முன்பாக, மேன்மைக்கு மகிமைக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைப்பட்ட கதவுகளையும், அவைகள் வெங்கல கதவுகள் போல் இருந்தாலும் அவற்றை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஐயா எவருமே அறிந்து கொள்ள முடியாது இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் இப்படியாய்ப்பட்ட அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்கள் மேல் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை, நீங்களும் ஒருவேளை பல்வேறு காரியங்களை எதிர்நோக்கி காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து, ஐயா எங்கு பார்த்தாலும் திறந்த வாசல் இல்லை, அடைக்கப்பட்ட கதவுகள், எங்கே போனாலும் அடைக்கப்பட்ட கதவுகள், பிள்ளைகளின் திருமணைகளுக்கு பல பல தடைகள், ஐயா இன்னும் பல்வேறு காரியங்களை, தொழிலை நடத்துவதற்கு, வெற்றிகரமாக நடத்துவதற்கு, வேலையை பெற்றுக் கொள்வதற்கு, வெளிநாடுகளுக்கு கடந்து செல்வதற்கு, இன்னும் ஒரு மகிமையான பிரேக் த்ரூவை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு ஆயிரமான தடைகள் இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். யாரும் திறக்க முடியாத கதவுகள், ஐயா யாரும் உடைக்க முடியாத பூட்டுகளை போன்ற பூட்டுகளை போட்டு எங்கள் பிள்ளைகளை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அது போன்ற சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு மேன்மை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வெற்றி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்கிறீர்களா? உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியமாய் சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் நானே என்று நீ அறியும்படிக்கு, நீங்க அறிந்து கொள்ளும்படிக்கு, நீங்கள் அவரை புரிந்து கொள்ளும்படிக்கு வெங்கல கதவுகளை உடைத்து, ஐயா வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து நீங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு உங்களை அனுப்புவார். நீங்கள் கடந்து போக வேண்டிய காரியங்களுக்கு கடந்து போவீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் இவைகள், கதவுகளும் பூட்டுகளும் முறிகிறதுனால் வர வேண்டியவைகள் சரியான நேரத்திலே வந்து சேரும். உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வரன்கள் தாமதமின்றி வரும். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வெங்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாள்களும் முறியட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் எங்கள் கையின் பிரயாசங்களுக்கும் வரவேண்டிய நன்மைகள் கடந்து வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பெரிய அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும். நீங்க கேட்டீங்கன்னா அது அப்படியே நடக்கும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இப்படியாய் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து, ஐயா அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் யாருமே அறிந்து கொள்ளாத, ஐயா இதெல்லாம் கிடைக்குமா, இப்படி எல்லாம் நடக்குமா, திருமணம் பிள்ளைக்கு இப்படி நடக்குமா, இப்படிப்பட்ட செல்வந்தவர்களும் மேன்மக்களும் ராஜாக்கள் போன்றவர்களும் வருவார்களா கடந்து, ஐயா என் தொழில் இப்படி 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 வளரும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை, இந்த நாட்டிற்கு போவேன் என்று, இந்த நாட்டிலே வந்து இத்தனை சம்பளம் வாங்க முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, அப்படியாய் மகிமையான காரியங்கள் நடந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக அந்த ஆரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தரே தெய்வம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் மிக பெரிய அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய வெற்றியை அடைந்து நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறப்பார்கள் என்று எழுதப்பட்டபடியே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர உயர பறப்பீர்கள். மேன்மைக்கு மேல் மேன்மை அடைவீர்கள். ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி, ஒரு சக்தியும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி, ஐயா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். உங்களுக்கு முன்பாக ஜாதிகள் கீழ்ப்படுத்தப்படுவார்கள். அறிந்த தெரிந்த எல்லோரும், நோ டவுட். நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ராஜாக்கள் போன்று, பலவான்கள் போன்று, மேன்மக்கள் போன்று இருக்கிறவர்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமையை, கிருபையை, அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஏனென்றால் கர்த்தராகிய ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட
பிள்ளைகள் நீங்கள், உங்களுக்கு அப்படியே நடக்கும். அபிஷேகம் பெறாதவர்கள் விரைவாய் அபிஷேகம் பெற, விரைவாய் ஆவியானவரின் அபிஷேகம் பெற ஆசைப்படுங்கள், தாகமாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நிரப்புவார். ஆவியானவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை நடத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கம் உள்ள தெய்வமே, ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிரசன்னத்திலே, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. மகா பெரிய அற்புதங்களுக்கான ஐயா இந்த அதிகாலை ஜெபத்திலே ஓ லார்ட், நீங்க பேசிய நல்ல வார்த்தைகள், என்றென்றும் மாறாத மகிமை குன்றாத நல்ல வார்த்தைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் பலிக்கும்படியாய் வந்து சேரும்படியாய், அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் வந்து சேரும்படியாய் மகா பெரிய அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளையும் உடைத்து போடுவீராக ஐயா. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும் சுவாமி. இந்த பிள்ளைகள் எங்கே எங்கே கடந்து செல்லுகிறார்களோ இவர்களுக்கு முன்பாக உம்முடைய அருள்வாக்கின்படியே வாசல்கள் பூட்டப்படாதிருக்கட்டும். இவர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் கதவுகள் திறந்தே இருக்கும்படியாய் கர்த்தர் இவர்களுடைய வலது கையை பிடித்துக் கொண்டு சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நானே உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே, இவர்களுடைய பிள்ளைகள், குடும்பங்கள், வாழ்க்கை, ஐயா, தொழில், கையின் பிரயாசம், ஊழியங்களிலே கர்த்தரே முன்னே கடந்து செல்லும்படியாய் இருக்கிற எல்லா கோணல்களையும் தாறுமாறுகளையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் அதை சமமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த பிள்ளைகளை நீரே அழைத்தீர். நீரே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இவர்களுக்காய் நீர் உடைக்க போகிற வெங்கல கதவுகளுக்காக, இருப்பு தாழ்பாள்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெங்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாள்களையும் போன்ற பல பிரச்சனைகள், தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக. ஐயா, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற நினைத்து பார்த்திராத பொக்கிஷங்களும் இவர்கள் வசமாய் வந்து சேரும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களும் ஜெபத்தோடு அவை எல்லாம் மாறி போகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே அற்புதத்தை செய்யும்படியாய் நீர் மகாபெரிய அற்புதத்தை நடத்துவீர் என்று உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய மகிமையின் கரம் பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நீங்காததாய் ஒவ்வொருவர் மீது நிலைத்திருக்கட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாய் பாருங்க, இதுல ஒரு பெரிய கண்டிஷன். நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுதே, நீங்க சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போதே பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். ஐயா, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்பாக இத்தனை அற்புதமான காரியங்கள் நடக்கும். என்ன பண்ணாலும் சரி, படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு, ஐயா, பலவிதமான வேலைகளில் இருக்கிறவர்கள் வரையும், சாதாரண மனிதன் முதற்கொண்டு மகாபிரிய நபர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்கும், திறந்தே இருக்கும். கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.